சகோதர சகோதரர்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்து வெளியிட்ட நாமத்திலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காலைகளில் வாரத்தின் முதல் நாளாக இருக்கிறது. இந்த காலைகளில் தொடர்ந்த ஜபத்தை வழியாக கடந்து செல்வோம். தொடர்ந்த ஜபத்தை தெரிவிக்கலாம். எழுந்து நிற்போம். மகா கிருபையுள்ள எங்கள் பரமபிதாவே, இதோ இந்த வாரத்தின் முதல் நாளிலே இந்த வந்திருக்க எல்லாரையும் ஆசீர்வதித்து வழி நடத்தணும்ப்பா. இந்த வாரத்தின் முதல் நாளிலே 5 ஆவிக்குரிய விஷயங்கள் இருக்கு. முழுமையாக அந்த 5 ஆவிக்குரிய விஷயத்துக்கு பங்கு பெற வேண்டும். எல்லாரும் ஒன்றாய் கூடி உங்கள் பரலோக என்ற ராஜ்யத்தை அடைய வேண்டும் ஒரு நோக்கத்திலே நாங்கள் கடந்து ஒரே வழியாக இந்த இயேசு கிறிஸ்துவின் வழியாக நாங்கள் செல்ல வேண்டும் என்று அந்த கிருபையை கொடுங்கப்பா. இதை இயேசு கிறிஸ்து வெளிப்பெற்ற நாமத்திலே நான் கேட்டுக்கொள்கிறேன் எங்களோட பரமபிதாவே. இப்பொழுது தேவனுக்காக துதிக்கும்படி பாடலை பாடுவோம். பாடலை வழிநடத்தும்படி பிரதர் அவர்களை அழைப்போம். பாடலின் 159 தேவனை மகிமைப்படுத்தி இந்த பாடலை ஏறெடுப்போம். பாடல் புத்தகத்திலே 159. எந்த ஜப வேளை உம்மை தேடி வந்தேன், தேவா வழி தாருமே. எந்த ஜப வேளை உம்மை தேடி வந்தேன், தேவா வழி தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் ஜப வேளை உம்மை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே. சோராது ஜெபித்திட ஜப வேளை தாருமே. தடையாவும் அகற்றிடுமே, தடை கேட்டும் பாதம் வந்தோம். எந்தன் ஜப வேளை உம்மை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே. உம்மோடு என்னாலும் ஜெபித்திட அருள் செய்யுமே. கர்த்தாவே உம் வார்த்தையை கேட்டிட காத்திருப்பேனே. எந்தன் ஜப வேளை உம்மை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே. நம்பிக்கை இல்லாமல் அழிகின்ற மாந்தர்களை மீட்டிடும் என் தேவனே. போராடி ஜெபிக்கின்ற தேவா, எந்தன் ஜப வேளை உம்மை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே. இன்னொரு பாடலை நாம் தேர்ந்தெடுத்து பாடுவோம். தேவனை மகிமைப்படுத்தி பாடலை ஏறெடுப்போம். பாடலின் 160, பாடல் புத்தகத்திலே பாடலின் 160. ஜபத்தை கேட்கும் எங்கள் தேவா, ஜபத்தின் வார்த்தை தந்தருளும். ஜபத்திலே தரித்திருந்து ஜபத்தின் மேல்
இதுவே தேவை. ஜெபமே தேவன், ஜெபம் தேவன். ஜீவியத்திற்கு இதுவே தேவை. ஊக்கத்துடனே ஓர் மனமாய் வாக்கு தத்தத்தை பற்றிக் கொண்டு நோக்கத்தை எல்லாம் நேர்மையாக்கி கேட்கும்படி கிருபை செய்வீர். ஜெபமே தேவன், ஜெபம் ஜெயம். ஜீவியத்திற்கு இதுவே தேவை. ஜெபமே தேவன், ஜெபம் ஜெயம். ஜீவியத்திற்கு இதுவும் தேவை. ஆகாத நோக்கம் சிந்தனையை அகற்றும் எங்கள் நெஞ்சை விட்டு வாகனத்தாகும் மனமெல்லாம் வல்லமையோடு வேண்டிக் கொள்வோம். ஜெபமே தேவன், ஜெபம் தேவன். ஜீவியத்திற்கு இதுவும் தேவை. ஜெபமே தேவன், ஜெபம் தேவன். ஜீவியத்திற்கு இதுவும் தேவை. இடைவிடாமல் ஜெபம் செய்ய இடையோரெல்லாம் நீக்கிவிடும். சலிப்பில்லாமல் உந்தன் பாதம் கடைசி மட்டும் காத்திருப்போம். ஜெபமே தேவன், ஜெபம் தேவன். ஜீவியத்திற்கு இதுவே தேவை. ஜெபமே தேவன், ஜெபம் தேவன். ஜீவியத்திற்கு இதுவும் தேவை. தொடர்ந்து வழி நடத்தும்படி பிரவீன் பிரதரை சபையின் சார்பாக அன்போடு அழைக்கிறேன். பாடலை பாடி கொடுத்த சகோதரர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது தெய்வ வசனத்துக்குள்ளார கடந்து செல்வோம். தெய்வ வசனத்தை கொடுக்கும்படி வின்சென்ட் பிரதரை அழைப்போம். வேதாகம வாசித்து கேட்போம். மத்தேயு 2ஆம் அதிகாரம் வசனம் 6 10 வரை வாசித்து கேட்போம். மத்தேயு 2ஆம் அதிகாரம் 6 10 வரை. யூதேயா தேசத்திலுள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியவன் அல்ல. என் ஜனமாகிய இஸ்ரவேலே ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசினால் எழுதப்பட்டிருக்கிறது என்னவென்றால், அப்பொழுது ஏரோது சாஸ்திரிகளை ரகசியமாய் அழைத்து நட்சத்திரம் காணப்பட காலத்தை குறித்து அவர்களிடத்தில் திட்டமாய் விசாரித்து, நீங்கள் போய் பிள்ளைகளை குறித்து திட்டமாய் விசாரியுங்கள். நீங்கள் அதை
கண்ட பின்பு நானும் வந்து அதை பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவியுங்கள் என்று சொல்லி அவர்களை பெத்லெகேமுக்கு அனுப்பினான். ஏரோது ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில், இதோ அவர்கள் கிழக்கிலிருந்து கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்தின் மேல் வந்து நிற்கும் வரை அவர்களுக்கு முன்பாக சென்றது. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். ஆமென். இப்பொழுது 5 ஆவிக்குரிய விஷயத்தில் தெய்வ செய்தின்றது ரொம்ப தெய்வ செய்தியோட ஜபத்தை கொடுக்கும்படி ராஜன் பிரதரை அழைப்போம். பரலோகத்தில் இருக்கிற மகா பரிசுத்தம் உள்ள தேவனே, அப்பா, இந்த அருமையான காலை பொழுது எங்களை அழைச்சி வந்ததுக்காக உமக்கு நன்றி ராஜாவே. இந்த வாரத்தில் முதலாள் நாள் தகப்பனே, உங்களை நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோம் தகப்பனே. வானம் பூமியை படைத்த சர்வ வல்லமுள்ள தேவனே, உமக்கு நன்றி ராஜா. நன்றி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் பரிசுத்தர் 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 என்று தேவ தூதர்கள் இப்பொழுதும் உங்களை பாடிக்கொண்டு இருப்பார்கள் ராஜாவே. அப்பா, உமக்கு நன்றி ராஜா. நன்றி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. 7 குத்துவிளக்கு மத்தியில் இலங்கி தரித்தவரே, உமக்கு நன்றி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சாரோனின் ரோஜாவே, லீலி புஷ்பமே, நன்றி ராஜா. நன்றி ஸ்தோத்திரம். இரவுக்கு இரவும் பகலுக்கு பகலமாக இருந்து எங்களை பாதுகாத்து எங்களை வழிநடத்தி கொண்டு வருகிற தேவனே, உமக்கு நன்றி ராஜா. உங்களுடைய கிருபை இல்லாத நாங்கள் வாழ முடியாது தகப்பனே. உங்களுடைய கிருபையால தான் தகப்பனே நாங்கள் இப்பொழுது வாழ்ந்து கொண்டு இருக்கிற ராஜா. உங்களுடைய அன்பு வெளியேற பெற்றதா இருக்கிற ராஜாவே. வெளியேற பெற்ற உங்களுடைய ஒரே குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பி எங்களுடைய பாவங்களை சுமந்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த தேவனே, அப்பா, உமக்கு நன்றி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ராஜா. எங்களெல்லாம் அழைச்சி வந்ததுக்காக நன்றி ராஜாவே. நன்றி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதை தகப்பனே, இந்த நாளில் தகப்பனே, இந்த சகோதரன் குமார் பிரதரோடு நீங்க பேசும் ஆண்டவரே. நீங்க பேசுகிற வார்த்தை நாங்கள் கேட்கும்படி தகப்பனே, உங்களுடைய வார்த்தை மகிமை ஜீவன் உள்ளதா இருக்குது ஆண்டவரே. இருபுறம் கருக்குள்ள பட்டாயத்தை போல இருக்கிற வசனம் ராஜாவே. அப்பா, என் நினைவுகள் எல்லாம் நீங்க அறிந்திருக்கிற தேவனே, அப்பா, உமக்கு நன்றி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த அருமையான காலை போதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். இப்பொழுது தெய்வ செய்தியை கொடுக்க பிரதர் குமார் பிரதரை அழைப்போம். கிறிஸ்துக்குள் பிரியமான சகோதரர்கள் யாவருக்கும் வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சென்ற நாட்கள் முழுவதும் நாம் அனைவரையும் கண்ணினுவை போல் பாதுகாத்து வழிநடத்தி வந்த தேவனுக்கு முதலாவது ஸ்தோத்திரத்தையும் நன்றியும் மேலெடுக்கிறோம். உங்களை முகமுவாய் காண செய்த தயவுக்காகவும் எங்களையும் உங்களையும் உறவு கொள்ளும்படி செய்த தெய்வனுக்கு நன்றி தெரிவிக்கிறோம். அதிகாரம் 66:1-2. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி. நீங்கள் எனக்கு எப்படிப்பட்ட ஆலயம் கட்டப்பட்டது? நான் தங்கியிருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது? என்னுடைய கரம் இவைகளை எல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகள் எல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டவனும் ஆவியில் நுறுங்கப்பட்டவனும் என் வசனத்துக்கு நடுங்கி இருக்கிறவனையும் நோக்கி பார்ப்பேன். இப்போ வசனம் என்ன சொல்றன்னா, ஏசாயா தீர்க்கதரிசி மூலமா இந்த வசனம் உரைக்கப்படுது. என்ன சொல்றாருன்னா, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனது பாதுபடியா இருக்கிறது, நீங்க எப்பேற்பட்ட ஆலயத்தை எனக்கு கட்டுவீங்கன்னு கேட்கிறார். அது மாத்திரம் இல்ல, அப்படியே சொல்லிட்டு விட்டுட்டாரா? சொல்றாரு பாருங்க, இது பூமியில வானத்தின் கீழே இருக்கிற எல்லாமே என் கரம் என்ன பண்ணிக்கிறது, உண்டாக்கிடுச்சு இல்லையா? நீ எப்படி கட்டுவ? எப்பேற்பட்ட ஸ்தலத்தை கட்ட? உன்னதுன்னு சொல்றதுக்கு என்ன இருக்குது? என்னதுன்னு சொல்றதுக்கு என்ன இருக்கு? வானம் என்று, பூமி என்று, அதுள்ள நிறைவுகள் எல்லாம் என்று, உன்னுடைய என்ன சொல்றது, உன் ஜீவ சுவாசத்துக்கு கூட என்னோட இருக்கு, உன் ஜீவனே என்னோடது, எல்லாமே என்னோடது.
நீ எப்பேற்பட்ட ஆலயத்தை எனக்கு கட்டுவ, உன் கையின் கிராசின் பலன் என்னன்னு கேட்கிற. என்னப்பா இருக்குது? என்ன இருக்குது? ஒண்ணுமே இல்லை. இது நாம் வாழ்கிற வாழ்க்கையே தேவனுடைய கிருபை. சகோதரர் ஜெபம் பண்ணார்ல, கிருபை. கிருபைனாலதான் நம்ம உயிரோட இருக்கிறேன், எல்லா காரியங்களும் நடக்குது. அப்போ வானத்தையும் பூமியை படைத்த தேவனுக்கு எப்பேற்பட்ட ஆலயத்தை கட்டுவோம் சொல்லுங்க. வானம் என்னோட சிங்காசனம், பூமி என்னோட பாதப்படி, இதில் உள்ளவை நிறைகள்லாம் என்னுடையது, எந்த இதெல்லாம் என் கரம் உண்டாக்குச்சு இல்லையா? உங்களுக்கு தெரியும் இல்லையா? என் கரம் தானே உண்டாக்குச்சு. உண்டாக கடவுது என்று உண்டாயிடுச்சு இல்லையா? ஆதி காலத்தில் சொல்றாரு, எல்லாமே அவர் கையினால என்ன பண்ணுது? உண்டாக்கப்பட்டது. அப்ப நீ எப்பேற்பட்ட ஆலயத்தை கட்டுவ கேட்கிற? எப்பேற்பட்ட ஆலயத்தை கட்டுவோம்? பெரிய கொஸ்டின் மார்க். இவங்க சொல்றாரு, நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், நிறைய பேர் சபைக்கு வரும்போது நம்ம தேவனுக்கு காணிக்கை போட்டுறோம், சபைக்கு என்ன சொல்றோம், வளர்ச்சி பெறத்துக்கு நம்ம வந்து நிக்கிறோம், எல்லா காரியங்களும் நம்ம என்ன பண்றோம், நேர்த்தியா செய்யறோம். நம்மளுக்கு எல்லாம் என்னுடையது, நான் சொந்த பராக்கிரமத்தில் சம்பாதிக்கிறேன். எவ்வளவு சம்பாதிக்கிறேன், எவ்வளவு கொடுக்குறேன் பார்த்தியா சொல்றாரு. எல்லாமே எந்த தான், எல்லாமே எந்த தான். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனது பாதப்படி. சொல்லுங்க, இதுல நம்மள்தான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? நிறைய மனுஷருக்குள்ள இப்ப ஈகோ இருக்கு. நிறைய மனுஷருக்குள்ள நிறைய வைரேஷன் ஈகோஸ் இருக்கு இல்லையா? அப்ப தேவன் சொல்றாரு, எளிமையா சொல்றாரு. இதெல்லாம் எப்படி சொல்ற? ஏசாயா தீர்க்கதரிசி மூலமா இந்த வசனத்தை சொல்ல பாருங்க, நன்றாக கவனிங்க. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், தேவன் சொல்றாரு, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி, நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது, நான் தங்கியிருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது? சரி கேட்கிறேன், எப்படிப்பட்டதா இருக்கும் இல்லையா? எப்படிப்பட்டதா இருக்கும்? எல்லாம் அவருடையது. அதுக்கு நான் என்று சொல்றது நமக்குள்ள எதுவுமே கிடையாதுங்க. நம்ம ஜீவன் கூட கிடையாது. நிறைய மக்களுக்கு என்ன பண்றோம்னா, மனப்பக்குவத்தையும் மனத்தாழ்மையும் வேற்றுமையும் நம்ம நிறைய பார்க்கணும் இல்லையா? சபையில வரும்போதையும் நான் பார்க்கறேன். முக்கியமா வெளியில அப்பேற்பட்டவர்கள் நான் காண்பல, சபையில தான் நிறைய பார்க்கிறேன். அதுவும் கிறிஸ்துவ சபையில தேவனை அறிந்த மக்கள் தான் இப்படி செய்வோம் இல்லைங்களா? கண்டிப்பா. ஏன்னா வெளியில இருக்கிற மக்களை உதாரணத்துக்கு நம்ம கொண்டு வர முடியாது. ஏன் கேளுங்க, அவங்களுக்கு தேவனை பத்தி தெரியாது, நமக்கு தேவனை பத்தி தெரியும் இல்லையா? ஏறக்குறைய எல்லாரும் ஒரு 10-15 வருஷம் மேல தானே இருக்கிறோம், இல்ல 5 வருஷம் 2 வருஷம் 5 வருஷம் மேல இருக்கிறோம் இல்லைங்களா? அப்ப தேவனை பத்தி நம்ம என்ன பண்ணிக்கிறோம், உணர்வுள்ளவர்களா இருக்கிறோம். அப்போ இதெல்லாம் தேவனால் உண்டாக்கப்பட்டது. அப்ப சொல்றாரு, நீங்க எதனால எனக்கு செய்வீங்க? அவர் கேட்கிறார், வானம் என்று பூமி என்று எப்பேற்பட்ட தேவாலயத்தை எனக்கு கட்டுவீங்க, நீ எதை எனக்கு கொடுப்ப? அருமையா அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க. 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரத்தில் எழுதி கொள்ளுங்க. 29ஆம் அதிகாரம் தாவீது சொல்றாரு பாருங்க. தேவன் தாவீதுக்கு என்ன பண்றாரு, ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார் இல்லையா? தேவனுடைய ஆலயத்தை கட்டும்படி அவர் என்ன பண்றாரு, ஒரு தீர்மானம் பண்றாரு தாவீது. அப்போ கட்டும்படி அவருடைய கையின் பிரியாசியும் அவனுக்கு எதிர்த்து கொடுத்து ரொம்ப பிரயாசப்படுறாரு தாவீது. அது கட்டாதது அப்புறம் கதை. இப்ப என்னன்னாக்கா, அவரு கட்டதுக்கு பிராயசித்துக்கும் போது சொல்றாரு பாருங்க. அவரு சொல்ற வசனத்தை கேளுங்க. தாவீது அவ்வளவு அருமையா சொல்றாரு. 1 நாளாகமம் 29:9 பாருங்க. 9 கவனிங்க. இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கத்தக்க ஜனங்கள் சந்தோஷப்பட்டார்கள். உத்தம இதயத்தோட உற்சாகமாய் கர்த்தருக்கு கொடுத்தார்கள். தாவீது ராஜாவும் மிகவும் சந்தோஷப்பட்டான். ஜனங்க எல்லாரும் இப்ப என்ன பண்றாரு, தாவீது ஆலயத்தை கட்ட போறோம்னு என்ன பண்றாங்க, தேவனுக்கு உற்சாக மனதோட அவங்க கிட்ட இருக்கிற பொண்ணு, வெள்ளி, தங்கம் எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. எல்லாத்தையும் என்ன பண்றாங்க, சேகரிச்சு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அப்போ தாவீதுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. தாவீது ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இறுதி அளவுல ரொம்ப சந்தோஷப்பட்டு சொல்றாரு பாருங்க, மிகவும் சந்தோஷப்பட்டான். ராஜாவும் மிகவும் சந்தோஷப்பட்டு, ஆகையால் தாவீது சபையை அனைத்தின் கண்களுக்கு முன்பாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி சொன்னது,
உங்கள் தகப்பனாகிய இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே சதா காலங்களிலும் தேவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்போ ஒரு தேவனுக்கு ஒரு ஸ்தோத்திரத்தை செலுத்திட்டு சொல்றாரு. நம் பிதாவாகிய தேவனாகிய கர்த்தருக்கு ஒரு ஸ்தோத்திரத்தை செலுத்திட்டு சொல்றாரு பாருங்க. கர்த்தாவே, மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவத்தையும் உம்முடையவைகள். வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள். கர்த்தாவே, ராஜ்யம் உம்முடையது. தேவரே, எல்லோருக்கும் தலைவராயிருக்கிறீர், உயர்ந்திருக்கிறீர். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரே, எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். என்ன சொல்றாரு? எல்லாம் உம்முடைய கரத்தினால் ஆகும் ஆண்டவரே. எல்லாம் வல்லமை, கனம் எல்லாம் உம்முடையது. எல்லாமே உம்முடைய கரத்திலிருந்து தான் வருது. அப்ப கீழே இருக்கிற வசனத்தை சொல்லு. அப்ப சொல்றாரு, இப்போது எங்கள் தேவனே, நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி உமது மகிமையின் நாமத்தை துதிக்கிறோம். இப்படி மனப்பூர்வமாய் கொடுத்தோம். திராணி உண்டாவதற்கு நாங்கள் எம்மாத்திரம், என் ஜனங்கள் எம்மாத்திரம். எல்லாம் உம்மால் உண்டானது. உமது கரத்தினால் வாங்கினோம், உமக்கே கொடுக்கிறோம். எப்படி சொல்றாரு பாருங்க. எல்லாம் உன்னதுதான் ஆண்டவரே, உன்கிட்ட இருந்து வாங்கணும், உனக்கே தரும். வல்லமை, ராஜ்யம், ஒருத்தனை மேன்மைப்படுத்தும், ஒருத்தனை என்ன பண்ண தாழ்மைப்படுத்தும், எல்லாம் அவரால் ஆகும். வல்லமை, கனம் எல்லாத்தையும் எவ்வளவு அவரு தேவனை அவர் எவ்வளவு ஆழமா அவரு நெருங்கி இருந்தாருன்னா அதுதான் தேவன் சொல்றாரு, எனக்கு ஏற்ற இருதயத்துக்கு ஏற்ற மனுஷனே நான் தேர்ந்தெடுத்தேன்னு சொல்றேன். தாவீது அவர் அழகா சொல்றாரு, எல்லாம் உங்ககிட்ட தான் வாங்கணும் ஆண்டவர், உன் கருத்திலிருந்து பெற்றோம், உண்மைக்கே செலுத்து. நான் எவ்வளவு நான் எம்மாத்திரன்னு கேட்கிறாரு. நான் உனக்கு கொடுக்கறதுக்கு என்கிட்ட என்ன இருக்குது? நான் எம்மாத்திரம், என் ஜனங்கள் எம்மாத்திரம். அந்த இருதயத்தையே நீ தானே கொடுக்குற, நீ கொடுக்குற இருதயத்தை நீ தானப்பா கொடுக்குற. எல்லாம் முன்னாடி, எல்லாம் முன்னாடி தான்ப்பா, என்கிட்டன்றது ஒண்ணுமே இல்லை. தாவீது ராஜா சொல்றாரு. எப்படி பேசுறது? நாம சொல்லுவோமா, 100 ரூபாய் கொடுத்தா ஜனங்க ஊருக்கே தெரியணும். ஒரு 100 ரூபாய் ஒரு ஆளுக்கு உதவி செய்தா ஊருக்கே தெரியும். அப்படி பேசிப்போம், அப்படி பெருமை பாராட்டி. ஆனா இங்கே சொல்றாரு, இது தேவன் அவரிடத்து ஆராய்ந்து பேசினதுனால தான் இப்பேற்பட்ட வசனத்தை அவர் சொல்றாரு. இந்த வசனத்தை சொல்ற பாருங்க, 14 வாசிங்க. இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி உண்டாவதற்கு நான் எம்மாத்திரம். என் மனச என்ன சொல்றாரு, நான் மனப்பூர்வமா கொடுக்கறதுக்கு திராணி நான் எம்மாத்திரம். நான் எவ்வளவு ஆண்டவரே, உனக்கு முன்னால் ஒரு தூசி கூட இல்லை. அப்புறம் சொல்றாரு, என் ஜனங்கள் எம்மாத்திரம். எல்லாம் உண்டானது உமது கரத்தினால் வாங்கினோம், உண்மைக்கு கொடுக்கிறோம். அவருடைய கருத்துல இருந்து தானே வாங்குறோம். இந்த ராஜபுரம் யார் கருத்துல இருந்தது? அவர்தான் கொடுத்தார். இந்த சம்பாதியெல்லாம் யார் கொடுத்தாரு? அவர்தான் கொடுத்தாரு. உனக்கு கிட்ட வாங்குனது உனக்கே தரப்போம், எங்களுக்கு ஒண்ணுமே இல்லை. நான் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. என் ஜனங்கள் எவ்வளோ, நான் எவ்வளோ, ஒண்ணுமே இல்லை. எல்லாம் என்ன இல்லை, ஜீரோவா இருக்கிறோம். எல்லாம் உன் கருத்துல இருந்து வாங்குறோம், உனக்கே திருப்பிட்டார். நானு என் ஆலயம் கட்டுறேன், நான் சொல்ல ஒண்ணுமே இல்லை சொல்றாரு. ஒருத்தனை மேன்மைப்படுத்த உன்னால முடியும், ஒருத்தனை தாழ்த்தப்படும் உன்னால முடியும். ராஜ்யம், வல்லமை எல்லாம் உம்முடைய ஆண்டவரேன்னு சொல்றாரு. எல்லாம் உம்முடைய கருத்துல. நீங்க நல்லா யோசித்து பாருங்க. ஒவ்வொரு மனுஷனும் காலையில எந்திரிக்கிறது யாருடைய கிருபை? நைட்டு தூங்குறோம், காலையில எந்திரிக்கிறது யாருடைய கிருபை? தேவனுடைய கிருபை. எவ்வளவு மனுஷர் காலையில எந்திரிக்காத இருக்காங்க தெரியுமா? நான் இதை செய்வேன் அதை செய்வேன் நைட்டு சொல்லிட்டு தூங்குவோம், காலையில எந்திரிக்க முடியாது. யோசித்து பாருங்க. ஒருத்தன் சொல்லுவான், என்ன சொல்லுவான் தெரியுமா? நீங்க ஒரு சின்ன ஜட்ஜ்மெண்ட் பண்ணி பாருங்க. இப்போ வெளியே ஒரு பயிர் வளருது, பயிர் வளர்ந்து நெல்லா மாறுது, நெல்லா மாறி அரிசியா வருது. எல்லா அரிசியும் சாப்பாடாகுமா? சொல்லுங்க, எல்லா அரிசியும் சாப்பாடாகுதா? சாப்பாடு ஆகுது. சில அரிசி வாய்க்கால் அரிசியும் வீணாவும் போகுது, சரிங்களா?
அது சாவுக்கும் அது வீணா போகுது, போகுமா இல்லையா? அப்ப யோசித்து பாருங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா, எல்லாமே என்ன பண்ண போறேன், இருந்து கடவுளுக்கு செய்ய போறேன். இருக்கிறது ஒண்ணுமே இல்லைன்ற உந்து சொல்றதுக்கு ஒண்ணுமே, எல்லாம் தேவனுடைய கருத்திலிருந்து பெற்றோம், அவருக்கே கொடுக்கிறோம். இது அவருடைய கிருபை இல்லையா? அப்போ மனுஷனு கூட என்ன நினைக்கிறான்னா, இப்படியே யோசிக்கிறான், நான் காலையில இருந்துச்சு இதை செய்வேன் அதை செய்வேன் நினைக்கிறான். அதே போலதான் உதாரணத்தை பாருங்க, எப்படி சொல்றாரு, எல்லாமே நமது ஆயிடுமா? அதிகாலையில் எழுந்திருக்கிறது தேவனுடைய கையில் இருக்கு, அவருடைய கிருபை இருக்குது. நீ எவ்வளவு வேணா வச்சுக்கோ, என்னன்னா பண்ணிக்க, நாளைக்கு இதை செய்ய போற அதை செய்ய போறேன்னு நீ உயிரோட இருப்பியா? உன்னதுன்னு சொல்றதுக்கு என்ன, உன் உயிர் கூட உன்னது இல்லை. சொல்றாரு இங்க தாவீது அதை குறித்து பேசுறாரு, எல்லாம் உம்முடைய கருத்துல வாங்கணுமானது உண்மைக்கே திருப்பி சொல்லுது. இந்த ஆலயத்தை கட்டத்துக்கு என்ன பண்ணாரு, நிறைய ஆலயம் கட்டணும்னு அவ்வளவு ஈஸியா? அப்போ அந்த ஆலயம் கட்டத்துக்கு இவ்வளோ என்ன பண்ணாரு, சேகரித்தார். அவர் கட்டாதது அப்புறம் விஷயம், ஆனா ஆலயம் கட்டபடி தாவீதுக்கு தான் தேவன் என்ன பண்ணாரு, கொடுத்தாரு வாய்ப்பு. ஆனா தேவன் இடத்துல இருந்து அவர் பெற்ற ஆசீர்வாதம் படி கட்டினாரா இல்லையா, அது அப்புறம் நெக்ஸ்ட். இப்ப என்ன சொல்றாருன்னா, எல்லாம் உங்களுடைய கருத்தில் வாங்கணும், உங்களுக்கே திரும்பி கொடுக்கும். அப்படியே 14 பாருங்க, இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி உங்களிடத்தில் உண்டாவதற்கு நான் எம்மாத்திரம், என் ஜனங்கள் எம்மாத்திரம், எல்லாம் உம்மால் உண்டானது, உமைக்கே உமது கரத்திலே வாங்கினோம், உமைக்கே கொடுக்கிறோம் சொல்றாரு. உமக்கு முன்பாக நாங்கள் எங்களுடைய பிதாக்கள் எல்லாவற்றிலும் ஆலோசித்தோம், பரதேசிகளுமாய் இருக்கிறோம். பூமியின் மேல் எங்கள் நாட்கள் ஒரு நிழலை போல் இருக்கிறது, நிலைத்திருப்போம் என்று நம்பிக்கை இல்லை சொல்ற. பூமி மேல எப்படி இருக்கிறாரா, நம்ம எல்லாம் ஒரு நிகழ்வு போல இருக்கிறோம், நிலைத்து இருக்கிறோம். ஒரு என்னால ஒரு நிமிஷம் கூட எங்களுக்கு என்ன இல்லை, உத்தரவாதம் இல்லை. ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் தரார். அவர் ராஜா தானே, தேவனிடத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மனுஷன் சொல்றாரு பாருங்க, ஒரு நிமிஷம் கூட எங்க உயிருக்கும் எங்களுக்கு எந்த ஒரு நம்பிக்கை இல்லை. எப்படி சொல்ற? அப்போ இந்த நம்ம என்ன பேசுறோம், தேவனுடைய ஆலயத்துல நம்ம என்ன சொல்றோம், நான் தேவனுடைய ஆலயத்துக்கு இதை செய்ய போறேன் அதை செய்ய போறேன் இதை கட்ட போறேன் இப்படி நிக்க போறேன் இப்படியெல்லாம் நாங்க வர போறோம் எல்லாம் நினைக்கிறோம். வானம் என்னுடைய சிங்காசனம், பூமி என்னுடைய பாதுபடி, நீ எதுல இருந்து எடுத்து எனக்கு கொடுப்ப, எதுல இருந்து கொடுப்ப, எல்லாம் என்னுடையது. இதைதான் இங்க தாவீது வெளிப்படுத்தி சொல்ற. எல்லாம் உம்முடைய கருத்தில் வாங்கினாண்டவரே, உண்மைக்கே திருப்பித்தார். எந்தன்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. என்னுடைய ஜீவன் எல்லாம் எப்படி இருக்குது, ஒரு நிகழ போல இருக்குது, நம்பிக்கை இல்லை. நிகழ போல இருக்குது, நம்பிக்கை இல்லை. எப்படி அவர் எப்படி பரதேசிங்கன்னு சொல்றாரு அவரை, நாங்க ஒரு பரதேசி ஆண்டவரை. அப்படி தன்னை என்ன பண்றாரு, தாழ்த்தி சொல்றாரு. எல்லாம் நம்ம ஒவ்வொரு மனுஷனும் எவ்வளோ ஒரு தேவனுடைய வசனத்தை குறித்து வளர்ந்து இருக்கிறான், எவ்வளவு வளர்ந்து இருக்கிறோம் சபையில. எவ்வளவு சபைக்கு போனாலும் எல்லாம் அவங்க பெருமையை குறித்து தான் பேசுறான். எல்லாம் என்னுடைய, நான் நடத்துறேன், எல்லாம் என்னுடைய மூலியமா தான் போகுது. தாவீது என்ன சொல்ற, நம்ம நினைக்கிறோம் தேவன் வாசம் பண்றாரா சபையில? சொல்லு. நாம கூடுறதுக்கு தான் இந்த இடம், நம்ம கூடுறதுக்கு தான் ஒரு இடம் இல்லைங்களா? நம்ம கூடுறதுதான், நாம தான் சொல்றாரு, நீங்க தான் அந்த ஆலயம், நீங்க தான் அந்த ஆலயம். ஏன்னா கைகள் கட்டின இந்த காரியங்கள் நான் என்ன பண்ண போறேன், வாசம் பண்றது. உலகத்தையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்துக்கு பூமிக்கு ஆண்டவராக கையினால் கட்டப்பட்ட கோவில் வாசம் பண்ணுகிறது இல்லை இல்லைங்களா? நம்ம வாசம் பண்றதுன்னு சொல்லி. அப்போ ஏன் இதை கட்டுறோம், நம்ம தொழுது கொள்றதுக்கு, பரிசுத்தமாக இருக்கிறதுக்கும். நீங்க தான் அந்த ஆலயம். அப்போ ஆலயத்தை கட்டுறதுக்கு முயற்சி தான். அந்த ஆலயத்துல நம்ம என்ன சொல்றோம்னா, பெருமை பாராட்டுறோம், நிறைய பெருமை பேசுறோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கறது இல்லை. நிறைய என்ன சொல்றது, நிறைய வைரேஷன், ரொம்ப ஈகோ, அளவுக்கு மீறி ஈகோ இருக்கு நமக்குள்ள.
எந்த ஒரு காரியத்தை குறித்து யாரும் என்ன பண்றது இல்லை, கீழ்படுகிறது. எல்லாம் சொந்தமா சொல்லிங்க, என்னுடையது, ஏன் பராக்கிரமத்துல செஞ்ச, அப்படியெல்லாம் நம்ம பேசிக்கிறோம் இல்லைங்களா? தயவு செஞ்சு தேவனுடைய வசனத்தை கவனிங்க. அவர் எப்படி பேசுற, வானம் என்னுடைய சிங்காசனம், பூமி என்னுடைய பாதப்படியில், நீ எதுல இருந்து யார் கொடுக்குற? ஒண்ணுமே இல்லை. நீ சொல்றதுக்கு நீயே இல்லை. முதல்ல பாருங்க, தொடர்ந்து எங்கள் தேவனாகிய கர்த்தாவே. போதுங்க. அப்போஸ்தலர் எரேமியா புத்தகத்தை திருப்பி கொடுங்க. எரேமியா 7. எரேமியா மூலமா ஒரு வசனத்தை வெளிப்படுத்துறாங்க. எரேமியா 7ஆம் அதிகாரம் 2ஆம். நீ கர்த்தருடைய ஆலயத்தின் வாசலிலே நின்று அங்கே கூறி சொல்ல வேண்டிய வசனம் என்னவென்றால், கர்த்தரை பணிந்து கொள்ள இந்த வாசலுக்குள்ளே பிரவேசிக்கிற யூத ஜனங்களாகிய நீங்கள் எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். முதல்ல என்ன சொல்றாரு எரேமியா? யூத ஜனங்களே, இவங்க முதல்ல நீங்க 2ஆம் வசனத்துக்கெல்லாம் போனீங்கன்னா நிறைய திட்டுறாரு. தேவன் நிறைய கடிந்து கொள்றார், ரொம்ப கடிந்து கொள்றார். இவங்களுக்கு என்ன இல்ல, உணர்வு இல்லை, இறுதியம் இல்லை, எந்த ஒரு என்ன இல்லை, இவங்களுக்குள்ள கீழ்ப்படிதல் இல்லை. அவங்க என்ன பண்றாரு, கடிந்து கொள்ளுதலே இருக்கிறார். நிறைய விஷயத்த கடிந்து கொள்றாரு இல்லையா? அப்ப அதுக்கு தான் சொல்றாரு, எரேமியா மூலமா சொல்றாரு, நீ அங்க தேவனுடைய ஆலயத்தில் நின்று சொல்ல வேண்டியது என்னவென்றால், வாசிங்க. நீ கர்த்தருடைய ஆலயத்தின் வாசலில் நின்று அங்கே கூறி சொல்ல வேண்டிய வசனம் என்னவென்றால், கர்த்தரை பணிந்து கொள்ள இந்த வாசலுக்குள்ளே பிரவேசிக்கிற யூத ஜனங்களாகிய நீங்கள் எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். 3 படி. இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்துங்கள், அப்பொழுது உங்களை இந்த ஸ்தலத்திலே குடியிருக்க பண்ணுவேன். 4. கர்த்தரின் ஆலயம், கர்த்தரின் ஆலயம், கர்த்தரின் ஆலயம் இதுவே என்று சொல்லி பொய் வார்த்தைகளை நம்பி கொள்ளாதீர்கள். இப்ப என்ன சொல்றாருன்னா, கர்த்தருடைய ஆலயம் சொல்லி பொய் வார்த்தைகளை சொல்லாதீங்க. முதல்ல என்ன பண்ணுங்க, உங்களை சீர்படுத்திக்கங்க. இங்க சர்ச்சில் வந்துட்டு என்ன பண்ண, இதுதான் கர்த்தருடைய ஆலயம், இங்கதான் எல்லாமே செய்யணும், எல்லாத்தையும் கொண்டு வந்து பலிகளையும் எல்லாத்தையும் கொடுத்து என்ன பண்ணாதீங்க, உங்களை யோகியம் பண்ணிக்காதீங்க. முதல்ல என்ன பண்ணுங்க, உங்களை சீர்படுத்திக்கங்க. கர்த்தருடைய ஆலயம் சொல்லி என்ன பண்ணாதீங்க, சும்மா பாருங்க. ஒரு சபர் வரலன்னா அவர் மேல ஒரு கொஸ்டின் மார்க் வச்சிருவோம் சபைக்கு. அவர் சூழ்நிலையை கூட தெரியாது, அவங்களுடைய எந்த பாதிப்பும் நமக்கு புரியாது இல்லைங்களா? போய் பார்த்து முதல்ல மனுஷனுக்குள்ள இருக்கிற மனுஷன் என்ன பண்ணுங்க, வழக்கை தீர்த்துருங்க. என்னன்னு சொல்ற, கீழே இருக்கிற வசனத்தை படிங்க. நீங்கள் உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் நன்றாய் சீர்படுத்தி நீங்கள் மனுஷனுக்கும் உள்ள வழக்கை நியாயமாய் தீர்த்து. என்ன சொல்றாரு, முதல்ல உங்களுக்கு இருக்கிற வழக்கை சரியா தீர்த்துக்க. மனுஷனுக்கு நியாயத்தை கூட உங்களால தீர்க்க முடியல. நானே கர்த்தருடைய ஆலயம் சொல்லி பொய் வார்த்தைகளை சொல்லாத. சொல்றோமா இல்லையா? சபைக்கு வரலான்னு என்ன பண்றோம், அவங்க மனசாட்சிக்கு தான் தெரியும். சபையுடைய என்பது தேவன் இருதயத்துல வாசம் பண்றார், நீயே அந்த ஆலயம் சொல்றார், அதை தான் குறிச்சு பேசும். அப்ப இங்க சொல்றாரு, நான் ஆலயத்தை கட்டின அதை வாசம் பண்றாரா? அதுதான் முதல்ல சொல்றேன். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி. நீங்கள் கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது, நான் எப்படி அதை வாசம் பண்றேன், நீ எப்படி நினைக்கிற? எப்படி தங்க வைப்பீங்க முடியுமா? கேட்கிறார், அருமையா சொல்றாரு. அதுதான் சொல்றாரு. தாவீது அப்படியே சொல்றாரு, எல்லாம் உங்களுடைய கருத்துல வாங்கினாரு, உனக்கே திரும்பாரு. எந்த சொல்றது ஒண்ணுமே இல்லை. அப்ப சாலமன் கஷ்டப்பட்டு கட்டிட்டாரு ஆலயத்தை. அந்த ஆலயத்துல நான் வாசம் பண்றதுன்னு சொல்லிட்டாரு. நீ கட்டின வாசத்துல நான் வாசம் பண்ண மாட்டேன். ஏன் சொல்றாரு? அவன் பெருமை பேசினான். ஏன் பராக்கிரமத்தை என்ன பண்ண வருவாலாம்,
எப்படிப்பட்ட ஆலயத்தை கட்டினாருன்னு பேசினாங்க. எப்படிப்பட்ட ஆலயத்தை கட்டினாரு, அவரை புகழாத ஆள் இல்லை. அப்ப சொன்னார், இந்த புகழ்ச்சியில நான் என்ன இருக்க மாட்டேன், வாசம் பண்ண மாட்டேன். அப்போ தேவன் ஒவ்வொரு இருதயத்திலையும் வாசம் பண்றார். நாம தேவனுக்கு ஆலயத்தை கட்டணும் மற்றும் என்ன பண்ணக்கூடாது, நான் என்ன சொல்லக்கூடாது, பெருமை பாராட்டி என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. நீங்களே ஆலயம் சொல்றாரு. வாசிங்க வாசிங்க brother. பரதேசியையும் திக்கற்றவனையும் விதவையும் ஒடுக்காமலும் குற்றமில்லாத ரத்தத்தை இந்த ஸ்தலத்திலே சிந்தாமலும் உங்களுக்கு கேடு உண்டாக அந்நிய தேவர்களை பின்பற்றாமலும் இருப்பீர்களாகில். முதல்ல என்ன சொல்றாரு, மனுஷன் என்ன சொல்றாரு, நியாயத்தை நீங்க நியாயமா தீர்த்துக்கங்க, அதுக்கப்புறம் திக்கேற்ற உள்ள பிள்ளைகளை போய் பாருங்க சொல்றாரு. கோயில் கட்டுறதுக்கெல்லாம் ஒன்னொன்னா திக்கேற்றோம் அனாதையும் விதவைகளையும் அவங்களை போய் என்ன பண்ணோம், உபசரி. அதை செய், முதல்ல அதை செய். இதெல்லாம் செய்யாதீங்கப்பான்னு சொல்ற. முதல்ல குறிப்பிட்டு பேசுறாரு. முதல்ல அதை சரிப்படுத்திக்க. எரேமியா மூலமா அதுதான் போய் கத்தி சொல்றாரு. போய் இந்த தேவாலயத்துல நின்று சொல்லு. சும்மா வீணா என்னுடைய ஆலயத்துல நான் நல்ல உத்தமன்னு சொல்லாத, முதல்ல இதை போய் சொல்லு. இந்த ஜனங்களுக்கு சொல்லி, யாருக்கு, இஸ்ரேல் மக்களுக்கு சொல்றாரு. யூதா ஜனம் இஸ்ரேல் மக்களும் நின்று கத்தி சொல்லுன்றார். சும்மா அவங்க பொய் வார்த்தைகளை சொல்றாங்க. முதல்ல மனுஷன் என்ன பண்ண, வழக்கு தீர்க்கிறது இல்லை. நீங்க தேவாலயத்துக்கு வந்துருங்க, ஒரு காணிக்கை எடுத்துன்னு வந்துருங்க, சரிப்படுத்திடலாம். பொய் சொல்லாதீங்கப்பா. முதல்ல மனுஷன் வழக்கை என்ன பண்ணுங்க, சரியா தீர்த்து சரி பண்ணிக்கங்க. ஒரு சகோதரர்களே ஏன் வேலைன்னு கேளுங்க, அவருடைய பிரச்சனை என்னன்னு போய் விசாரிங்க. வாரத்துல நம்ம 5 நாள் சும்மா தான் இருக்கோம், போய் விசாரிங்க. என்ன ஆச்சு சகோதரர், என்ன பிரச்சனை உங்களுக்கு, விசாரிச்சு அவரை சபை கொண்டு வருதானே. பக்திக்கு வைரக்கமான வார்த்தையை சொல்லுங்க, ஜீவனுக்கு ஒரு வழியை காட்டுங்க அவருக்கு, இல்லையா? ஏன் நம்ம செய்ய மாட்டோம்? இங்க அப்படிதான் நடந்தது. இங்க காணிக்கை கொடுத்தா என்ன பண்ண முடியும், சரியா? இந்த வசனத்தை கொண்டு சொல்றேன், இங்கே இல்ல, சபையில இருந்த வசனம். அப்படி செஞ்சுட்டு அதுக்கு தான் அங்க கண்டிக்கிறார். இளமையை கொண்டு கண்டிக்கிறார். ஃபர்ஸ்ட் மனுஷன் கூட வழக்க தீர்த்துக்கங்க. திக்கற்றோடும் அனாதைகளையும் போய் பாருங்க. அப்படி சொல்லி பேசுற தேவன் ஆலயத்தில் எப்படி வாசம் பண்றாரு, ஒவ்வொரு இருதயத்திலும் வாசம் பண்றாரு. சபை கூடுது, சபையை கூடி வந்து பரிசுத்தமாய் தோதுகள். இப்ப நம்ம வீட்டுல போயிட்டு, சரி பிரதர் சொல்லிட்டாரு நம்ம வீட்லயே பண்ணலாமா? நம்ம வீட்டுல தூங்கி இருக்கா, அது பரிசுத்தமான ஸ்தலமா இருக்குமா? அதனாலதான் சபை கூடுறதுக்கு ஒரு ஆயத்தம், ஒரு கூடாத ஆயத்தம் பண்ணி எங்க பரிசுத்தமா நம்ம தொழுது. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. இதை பிரம்மாண்டமா கட்டணும், இது பிரம்மாண்டத்தின் அதை பார்த்து எல்லாரும் பிரமிக்கணும், அப்படி எல்லாம் கிடையாது. கூடுறதுக்கு ஒரு இடம், தேவன் மகிமைப்படுறதுக்கு ஒரு இடம் இருக்கு, அதெல்லாம் வாசம் பண்றது. அவ்வளவுதான். அதுலயும் கட்டடத்துல இல்ல, உங்க ஒவ்வொரு இருதயத்திலையும் வாசம் பண்றேன்னு சொல்றோம். தொடர்ந்து பாருங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கை 7:46. இவன் தேவனிடத்தில் தயவு பெற்றபடினால் யாக்கோப்பின் தேவனுக்கு ஒரு வாசஸ்தலத்தை கட்ட வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினார். சாலமோனே அவனுக்கு ஆலயத்தை கட்டினான். சாலமன் அவருக்கு ஆலயத்தை கட்டினான். ஆகிலும் உன்னதமானவர் கைகளினால் செய்யப்பட்ட ஆலயங்களில் வாசமாயிரார். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதுபடியா இருக்கிறது. எனக்கு நீங்கள் எப்படிப்பட்ட வீட்டை கட்டினீர்கள், நான் தங்கியிருக்கும் ஸ்தலம் எது? இவள் எல்லாவற்றையும் என்னுடைய கரம் உண்டாக்கவில்லையா என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறாரே. எங்க சொன்னாரு? ஏசாயா தீர்க்கதரிசில இதைத்தான் சொன்னாரு. வசனத்தை கரெக்டா கனெக்ட் பண்ணோம். நான் ஆலயத்தை கட்டினேன்னு அவர் கலெக்ட் பண்ணார். யார் கட்டினது? சாலமன் கட்டினாரா இல்ல? இது கேட்டு விண்ணப்பம் பண்ணினது தாவீது. ஆனா தாவீதால கட்ட முடியாது, ஏன்னா அவர் கரம் பட்டுச்சு. அவருடைய கரம் என்ன ஆயிடுச்சு? கரப்பட்டுச்சு. அதனால என்ன பண்றாரு, நீ கட்டாதப்பான்னு சொல்லிட்டாரு. சாலமனுக்கு அதை
கொடுத்தார், அருளை செய்தார். சாலமன் கட்டினார். சாலமன் கட்டினதுல தேவன் சொல்றார், நான் வாசம் பண்ண மாட்டேன்னு சொல்றார். இதெல்லாம் என் கரம் முன்னாச்சுப்பா, நீ பெருமை பாராட்டிக்காத, நான் அதுல வாசம் பண்ண மாட்டேன் சொன்னாரா இல்லையா? தீர்க்கதரிசி மூலியமா முதல்ல உரைக்கப்பட்டது சொன்னாரா? ஏசாயா தீர்க்கதரிசி மூலமா சொன்னாரு. இங்க சொல்றாரு, நான் அதுல எப்பேற்பட்ட ஆலயத்தை நீ எனக்கு கட்டுவேன், எப்பேற்பட்ட வீட்டை கட்டுவேன், நான் வாசம் பண்ணும்படி வானத்தையும் பூமியையும் திரும்ப குறிப்பிடுறாரு. எப்பேற்பட்டது நீ கட்டுவேன்? கட்ட முடியுமா? நீங்களே அந்த ஆலயம். ஒவ்வொரு மனுஷனுக்கும் மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கும். அந்த மனசாட்சிக்கு விரோதமா நடந்தா தேவன் அதுல வாசம் பண்ண மாட்டார். மனசாட்சி உள்ளவனாய் தேவனிடத்துல பிரயோஜனமுள்ள மனுஷனா ஜீவிக்கணும். அதுக்குதான் அந்த இருதயத்துல வாசம் பண்றேன்னு சொல்றாரு. உங்கள் இருதயத்தை பரிசுத்தமாயுங்க, முழு மனதோட முடிந்ததோட தொழுது கொள்ளுன்னு சொல்றாரு. சொல்றாரா இல்லையா? நீங்க வாரத்துல முதல் நாள் வந்து என்ன நினைச்சுக்கணும் தெரியுமா? வாரத்துல முதல் நாள் வந்துடும் சபைக்கு, விருதற்கு முன்னாடி யோகமா படிச்சிடலாம், யோகமா ஜெபம் பண்ணிடலாம், காணிக்கை போட்டுடலாம், கரெக்ட் டைம் வந்துடுமே அப்படின்னு நினைச்சுக்கோங்க. அப்படிதான் நினைச்சுக்கிறோம் நிறைய பேர். எனக்கு முன்னாடி யோகமா இருந்து என்ன பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம்? அவர் இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கறதில்ல, இருதயம் அங்க தெரியுதில்ல. அப்போ இருதயத்தை சோதிக்கிறவர் தேவன், இருதயத்தின்படிதான் பேசுவார். நீங்களே அந்த ஆலயம் சொல்றது. வானத்தையும் பூமியை உண்டாக்குன தேவன், அதெல்லாம் என் கரத்தினால் உண்டாச்சுப்பா, நீ எப்பேற்பட்ட வீட்டை எனக்கு கட்டுவேன், நான் அதுல வாசம் பண்ண முடியுமா? பேசுறது. நம்ம ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நிமிஷம் வீணாக்கி கொண்டிருக்கோம், ஒவ்வொரு செகண்டையும் வீணாக்கி கொண்டிருக்கோம். நிறைய ஊழியக்காரங்க என்ன பண்றாங்க தெரியுமா? சொந்த ஆதாயத்துக்காக என்ன வேணா பேசுறேன். ஏன்னா பொறுப்பு நடக்கணும் இல்லையா? இல்லையா? வாழ்க்கை போறேன் இல்லையா? நான் இந்த சகோதரர் குற்றப்படுத்தினா என்ன ஆகும்? காணிக்க வராது. காணிக்க வராகட்டி நான் வளர்ச்சி பெற முடியாது. எனக்கு வர ஆதாயம் போட்டேன் இல்லையா? ஆனா இப்படி சொல்றாரு தேவன், கடிந்து கொள்ளுதான் ரொம்ப முக்கியம். கடிந்து கொள்ளலன்னா அவன் என்ன பண்ண மாட்டான், அவன் தெரிஞ்சதுக்கான வாய்ப்பே கிடையாது. அவனுக்கு கடிந்து கொள்ளலன்னா அவன் தெரிஞ்ச மாட்டான். பெருமை கையாளாத தகவல் என்ன பண்ணுவான், தன் மகனை பகைக்கிறான். நீதிபதிகள் சொல்றார், பெருமை கையாளாதவன் அப்படின்னு தெரியுமா உங்களுக்கு? தமிழ் எவ்வளவு பேர் தெரியும்? பெருமை என்றால் என்ன? குச்சி. குச்சை கையால் ஆளாதவன் தன் மகனை பாய்க்கிறான். பையனை அடிச்சு வருகிறனா அவன் என்ன பண்ணுவான்? நம்மளுக்கு எதிர்த்து பேசுவான். கரெக்டா? நாம் ஒவ்வொருவரையும் சீர்படுத்த வந்து நம்ம இருதயங்களை சீர்படுத்தணும் முதல்ல. அதுதான் சொல்றாரு அந்த எரேமியா புத்தகத்திலே, அதுதான் சொல்ல வர்றாரு. முதல்ல உங்களுக்கு வழக்கத்தை சும்மா கடவுள் பேர் சொல்லிட்டு என்ன பண்றீங்க? ஆலயத்தை கட்டுறேன், ஆலயத்தை நான் இப்படி பண்ண போறேன்னு சொல்லாதீங்க. பொய் சொல்லாதீங்க. பிரிவினை தான் கொண்டு வரீங்க. சபையில பிரிவினை தான் கொண்டு வரும். தேவன் பிரிவினை விரும்புறாரா? சங்கீத புத்தகத்துல பாருங்க, ஒருமித்து வாசம் பண்றது எனக்கு பிரியமா இருக்குமா இல்லையா? சொல்லுங்க, எது பிரியமா இருக்கு? பிரிவினையா சேர்ந்து வருதா? பிரிவினை யாருடைய வேலை? பிசாசோட வேலை. அப்ப நம்ம தேவன் ஒவ்வொரு இறுதிக்கும் பார்க்க. அதுதான் சொல்ற, ஒரு மனுஷனுக்குள்ள மனுஷன் வழக்க முதல்ல தீர்த்துக்காங்க. அவன் ஏன் வரலன்னு கேளுங்க, அவனோட போய் ஒப்புரவாய் பேசுங்க. தேவன் உங்க இறுதியத்துல வாசம் பண்றாருப்பா. இந்த கட்டடத்துல வாசம் பண்றது. நான் குமாரபுரத்தை போறேன், நான் ஆபிரகாம் போறேன், நான் என்ன சொல்றேன் எச்சல்ல போறேன், பால், அப்படியெல்லாம் இல்லை. கட்டடத்துல தேவன் வாசம் பண்றது இல்லை. எங்க உண்மையான சத்தியம் வெளிப்படுதோ அங்க வாசம் பண்ற. எங்க உண்மையான சத்தியம் ஒவ்வொரு மனுஷனுக்கு போய் சேருதோ, அவன் இருதயம் எங்க பலப்படுதோ அங்க வாசம் பண்றாரு. அப்படித்தானே வேதம் சொல்லுகிறது. அப்படித்தானே இங்க பேசிட்டு வர்றாரு. இப்போ பாருங்க, கடைசி ஒரு வசனத்தை சொல்லி முடிக்கிறேன். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம். இங்க தெளிவா சொல்றாரு, அதுக்கான விளக்கத்தை தெளிவா சொல்றாரு. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 12.
12. ஆமா. ஒருவன் அந்த அஸ்திவாரத்தின் மேல் பொன் வெள்ளி விலையேற பெற்ற கல் மரம் புல் வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால். இப்போ ஒரு தேவாலயத்தை கட்டுறதுக்கு சாலமன் என்ன யூஸ் பண்ணார்? தங்கம் வைரம் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி என்ன பண்ணாரு? கூத்துகளுக்கு எல்லாத்தையும் வச்சு கட்டினார் இல்லையா? எல்லா தங்கத்தையும் போட்டு உருக்கி எல்லாம் செஞ்சார். இப்போ நம்ம இந்த வீடு கட்டுறதுக்கு என்னென்ன தேவை அதெல்லாம் சொல்றாரு. இப்படி ஒருத்தன் கட்டுறான்னு வச்சுக்கோங்க, ஆலயத்தை கட்டி அங்க சத்தியம் இல்ல, கொஞ்சம் சத்தியம் இருக்கு. அப்ப எப்படி அந்த சபை நிக்கன்றத சொல்றாரு பாருங்க. வாசிங்க தொடர்ந்து. அவனுடைய வேலைப்பாடு வெளியாகும், நாளானது அதை விளங்க பண்ணும். ஏனெனில் அதில் அக்கினியிலே வெளிப்படுத்தப்பட்டு அவனுடைய வேலைப்பாடு எத்தனை உள்ளதென்று அக்கினியானது இல்ல எத்தனை உள்ளது என்று அக்கினியானது பரிசோதிக்கும். இங்க சொல்றாரு வேலைப்பாடு எத்தனை உண்மை உள்ளது என்று அக்னியால் பரிசோதிக்கப்படும். இப்போ தேவன் என்ன சொல்றாரு? ஒவ்வொரு மனுஷனும் அக்னியால் சோதிக்கப்படுகிறார். இப்போ ஒரு பொண்ணு எடுத்துக்கோங்க, ஒரு கோல்டு இல்லையா? ஒரு தங்கத்துல ஒரு கம்பளோ ஒரு மூக்குத்தியோ செய்யறோம்னு வச்சுக்கோங்க. டைரக்டா தங்கத்துல செஞ்சிருவீங்களா? அதுக்குள்ள என்னென்ன மிக்ஸ் பண்ணி அது மேல என்ன பண்ணும்? அதுக்குள்ள மிக்ஸ் பண்ணி என்ன பண்ணும்? முதல்ல அக்னியில சோதிக்கப்படணும். அது மேல அந்த அக்னி பட்ட உடனே என்ன பண்ணாது? ஜொலிக்கும், தங்கமா மாறும். அப்பதான் இல்லையா? அப்ப அக்னியில சோதிக்கப்படும் ஒரு பொருள் எப்படி சோதிக்கப்படுதோ அப்படி சோதிக்கப்பட்டு சொல்ற பாருங்க. எத்தனை உண்மை உள்ளது என்று சோதிக்கப்பட்ட பிறகு தானே தெரியும் நீங்க எவ்வளவு வளர்ந்துருக்கு, அந்த சபை எப்படி நிக்குதுன்னு தெரியும் இல்லையா? இப்ப சொல்றாரு பாருங்க. அப்புறம் வாசிங்க. அதின்மேல் ஒருவன் கட்டினது நிலைத்தால் அவன் கூலியை பெறுவான். அதன் மேல ஒண்ணு கட்டினாக்கா, இப்ப அது கட்டினது உண்மை இருந்தா அவன் கூலியை வாங்குவானா இல்லையா? உண்மையா இருந்தா அந்த அக்னி பட்டது. இப்ப அக்னி பட்டவனே என்ன ஆகும்? எல்லாம் வெந்து உருகிறான். எதுவா இருந்தாலும் நெருப்புக்கு ஒரு சக்தி இருக்கு தெரியுமா? அக்னிக்கு அது நெருப்பு எது மேல போடுதோ அது நெருப்பா மாறிடும். அதுக்கு மட்டும்தான் அவ்வளோ பவர் இருக்குது. அது எது மேல உள்ளதோ அது ரகமா மாத்திடும். அப்போ அந்த அக்னியில சோதிக்கப்படுகிற பொன் எப்படி ஜொலிக்கிறதோ அப்படி நீ செய்த வேலைகள் உண்மையா இருந்தா அது எப்படி சொல்றான்? அது கூட கூலியை பெறுவான், அவன் பெற்றுக்கொள்வான். அது கூட எப்படி பெறுவான்னு சொல்றாரு பாருங்க, வாசிங்க. ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டமடைவான், அவனோ ரட்சிக்கப்படுவான். இதுவும் அக்கினியிலே கட்டப்பட்டு தப்பினது போல் இருக்கும். அக்னியில அகப்பட்டு தப்பினது போல் இருக்குமா? எப்படி இருக்குதான் பாருங்க. அக்னியில அவன் எப்படின்னாக்கா ஃபுல்லா உண்மையா உள்ளவன்னு சொல்லலாம்ல. அதுவும் தேவனுடைய வாய்ப்பு கிடைச்சா என்ன பண்ணாங்க? கட்டினது அக்னி அடிப்பட்டு அதுல தப்பினது உண்மை உள்ளதா இருக்கும். அந்த கூலியை பெறும்போது எப்படி இருக்கும்? கொஞ்சம் அவன் தப்பிச்சா ரட்சிக்கப்படுவான். அவன் தப்பிச்சாதான் அந்த அக்னி வரும்போது நீ செய்த குற்றங்கள் பாவங்கள் எல்லாம் தெரியும்ல. அப்ப அக்னிக்கு முன்னால் நிக்க முடியுமா? சொல்றார் அவன் கட்டினது உண்மைதான், அதுவும் அடிபட்டு கொஞ்சத்துல உண்மையா இருந்தா என்ன பண்ணுவான்? ரட்சிக்கப்படுவாங்க. தொடர்ந்து வாசிங்க. நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருக்கிறது என்றும் அறியாதிருக்கிறீர்களா? சொல்றாரு நீங்க தான் அந்த ஆலயம் அறியாதிருக்கிறீங்களா? ஒண்ணுமா தெரியாதிருக்கிறீங்க. நான் இப்பேற்பட்ட வாசஸ்தலத்துல வாசம் பண்றதில்ல. இப்ப நிறைய பேர் என்ன பண்றாங்க? நான் அங்க பாலித்தங்கையா போறேன், நான் கொல்லேஸ் போயிறேன், நான் வேளாங்கண்ணிக்கு போறேன். நீ எங்க வேணா போயா, முதல்ல உன் இறுதியத்தை இங்க கொடு, இங்க காட்டு. நான் நல்லா வாசம் பண்றதில்ல. காண்கிற சம்பவத்துல அன்பு கூறாம காணாத தேவன் கிட்ட போய் நீ என்ன பண்ண போற? அன்பு கூறுவாய், என்ன பண்ண போறீங்க? இப்ப இங்க ஒரு சகோதரன் என்ன சொல்றான்? ஹாஸ்பிட்டல்ல உயிர் போராடி இருக்கான். அவனை விட்டுடுவோம், 10,000 ரூபாய் கடன் வாங்கி வேளாங்கண்ணிக்கு போறான். இவன் ஜீவன் எப்படி இருக்கும்? அந்த 10,000 ரூபாய் அவனை கொடுத்தா டாக்டர் காப்பாத்தலாம். நீ எப்படி நீ அங்க போய் மொட்டை போட்டா இங்க எப்படியா நல்லா ஆகும்? எனக்கு ஒண்ணும் புரியல. எப்படி நல்லா ஆகும்? நீ அங்க போய் மொட்டை போட்டினா இங்க எப்படி நல்லா ஆகும்? காண்கிற சகோதரி இங்க அதைத்தான் சொல்ற. முதல்ல மனுஷனுக்கு ஒரு மனுஷன் என்ன பண்ண வளர்க்கத்தீங்க, உங்களை சரிப்படுத்துங்க. எவ்வளவு பேர் பிரச்சனை அவ்வளவு பேர் போய் சந்திங்க. உங்களால முடிஞ்ச உதவி கிரிகள் மூலியமா காட்டுங்க.
நீங்க யாருன்னு அவங்களுக்கு காட்டுங்க, உங்கள் கிரியை மூலியமா வெளிப்படுத்துங்க. சும்மா ஆலயத்துக்கு வாங்க, ஆலயத்துக்கு வாங்க, இப்படி கட்டலாம் அப்படி பொய் கட்டலாம், சொல்லாதீர்கள். பொய் சொல்லாதீங்க. தேவன் அவ்வளவு பெரிய ஆலயத்துல என்ன சொல்றாரு, நான் நீ கட்டின ஆலயத்துல வாசம் பண்ணுன்னு சொல்ல மாட்டேன். உங்க கிரிகைகளை சீர் பண்ணுங்க, உங்களை சரிப்படுத்திக்கங்க முதல்ல. வழக்குகளை அப்படிதான் சொல்றாரு. அப்ப இந்த வசனம் என்ன சொல்றது? நீங்களே அந்த கிழக்க வசனத்தை வாசிங்க. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். யார் அந்த ஆலயம்? நான் தான் அந்த ஆலயம். யார் அந்த ஆலயம்? நம்ம தாங்க, நம்ம எல்லாரும் தான் அந்த ஆலயம். ஒருத்தர் அந்த ஆலயத்தை கெடுத்தா என்ன சொல்றாரு? அவனை நான் கெடுக்கின்றார். நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க. சபை வளர்ச்சி குறித்து ஒருத்தன் கெடுத்தாங்க, இங்க வாங்க, இங்க தான் என்ன சொல்றோம், நிறைய பேர் இங்க அற்புத அடையாளம் நடக்குது, இங்க நிறைய மிராக்கள் நடக்குது. பொய் சொல்றான். பொய். ஏங்க அவ்வளவு அற்புத அடையாளம் செய்யறவரு சுனாமி வரது முதல்ல சொல்ல வேண்டியது தானே? ஏன் சொல்லல? நிக்க வை போய். சொல்லணுமா இல்லையா? நிக்க வைக்கிறது அப்புறம் சொல்லணுமா இல்லையா? நாளைக்கு உனக்கு வர ஆபத்து சொல்லணுமா இல்லையாப்பா? பொய். ஏன்? எதுவுமே கிடையாது. தேவன் சொல்றார், நான் உனக்கு வாய்ப்பு கொடுக்கிறேன், நீயே அந்த ஆலயம், ஆலயத்தை சோதித்து பாரு. ஒருத்தர் என்ன பண்ணக்கூடாது? அந்த ஆலயத்தை கெடுக்க கூடாது. நீங்களே அந்த ஆலயம். நான் வானத்துக்கு பூமிக்கு ஆண்டவரா இருக்கிறேன், இதுல கட்டினதுல வாசம். நிறைய பேர் என்ன பண்றாங்க தெரியுமா? இங்க இருந்தாலும் என்ன சொல்ற, முதல்ல உன் இறுதியத்துல இருக்கிறத அவங்களை ஃபாலோ பண்றது விட்டுடுன்றார். உன் இறுதியத்தை சரி பண்ணு. கிரிய மூலியமா காட்டு நீ யாருன்னு. நீங்களே அந்த ஆலயம் சொல்லிட்டார். நாம தான் அந்த ஆலயம், நம்ம இறுதியம் தான் ஆலயம். நம்ம இறுதியத்துக்கிட்ட என்ன தெரியும்? நல்லது கெட்டது தெரியும். நாங்க பெரிய பெரிய கட்டடத்துல போய் வாசம் பண்றது இல்ல, இறுதியத்துல வாசம் பண்றோம். வசனம் சொல்றதா இல்லையா? மத்தியில எங்க 2-3 பேர் கூடி என் மத்தியில வாசமாங்க, மத்தியில இருப்பேன். இருக்கிறதா இல்லையா? அப்ப தேவன் ஒவ்வொரு இறுதியத்திலும் வாசம் பண்றாரு, கட்டடத்துல இல்ல. கட்டடம் கூடுறதுக்கான ஒரு இடம், அவ்வளவுதான். நம்ம கூடி தேவனை மகிமைப்படுத்ததான் ஒரு இடம். நான் பெரிய பிரம்மாண்டமான என்ன பண்றேன், ஆலயத்துல தங்க மாட்டேன் இருப்பேன்னு சொல்றாரா? நீங்க நல்லா வஸ்திரம் போட்டுக்கின்னு நல்லா கம்பீரமா போதிச்சாதாங்க நிக்குவேன்னு சொல்றாரா? நீ தான் அந்த ஆலயம், நீங்களே அந்த ஆலயம். இதை ஒருத்தர் கெடுக்க முயற்சி எடுத்தா அவனை நான் கெடுப்பேன்னு சொல்றேன். தேவன் கெடுப்பார் இல்லைங்களா? நிறைய மனுஷத்துல ஏன் நான் உண்மையான சத்தியம் போய் சேருது? ஏன்னு கேட்டாக்கா நமக்குள்ள என்ன இல்ல, அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு புரிந்து கொள்ளுதல் இல்லை. புரிந்து கொள்ளுதால வேற்றுமை நமக்குள்ள வந்தபடிதான் இத்தனை பிரச்சனை. நீங்க போய் ஒரு சகோதரன் மேல குற்றம் சொன்னா நேரா வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து இங்க கேட்டுருங்க. அது ஜோசப் பிரதர் கிட்ட இருக்கு, நான் பார்த்துருக்கேன். ஏதாவது ஒன்று சொன்னா அந்த டைம் எடுத்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணாரு, பிரதர் இப்படி சொன்னீங்களா, என்ன சொல்லுங்க பிரதர், புரியல. கோபம் கேட்க மாட்டேன், இது புரியல எனக்கு சொல்லுங்க. யார் கேட்கிறோம்? ஏன்னா நமக்குள்ள என்ன இல்லைன்னா அண்டர்ஸ்டாண்ட், நம்ம இப்படி இருக்கு பிரதர்னாக்கா ஓகே, இல்ல பிரதர் இப்படி இருக்கு பாருங்க, சரி பிரதர் நான் புரிஞ்சுப்பேன். எந்த ஒரு சகோதரனோட சகோதரியோட யாரா இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும், கான்டாக்ட் பண்ணி இறுதி அந்த ஆலயம் கெட்டு போகாதபடி நம்ம கொண்டு வரணும். கட்டடத்துக்கு இல்ல, தேவனுடைய உண்மையான சத்தியம் அவங்களுக்கு போய் சேரும். எத்தனை ஆத்மா விடுபட்டு இருக்குது, அத்தனை ஆத்மாவுக்கும் அத்தனை ஊழியக்காரங்க தான் ஜவாப்தாரி. அவங்க வேற சபைக்கு போறாங்கன்னு வச்சுக்கோங்க, கிறிஸ்துவ சபைக்கு போனா ஓகே, வேற சபைக்கு போனா என்ன பண்ணீங்க, அது நஷ்டம் யாருக்கு? அதை நஷ்டப்படுத்தினவன் யாரு? அப்ப அந்த ஆத்மாவுக்கு உத்தரவாதம் யார் கொடுப்பா? அப்ப அந்த ஆத்மா சொல்லல, எனக்கு சத்தியமே தெரியாது, அந்த ஊழியக்காரே எனக்கு கேட்கல, ஆதாயம் வந்துச்சு கேட்டேன், ஆதாயம் வரல கேட்கல, அவரு வேற சபைக்கு போவ என்ன பண்ணிட்டாங்க. அந்த ஆத்மா கெட்டு போகுது காரணம் யாரு? அதான் சொல்றாரு, சத்தியத்தை தெளிவா கேளுங்க. ஒவ்வொரு நாளும் தெளிவா கேட்டு அந்த ஆலயம் நீங்க தான். போக போற இடம் பெருசு இல்லை, ஆலயத்துல சத்தியம் உண்மை உள்ளதா வருதா, நம்ம ஆவிக்குரிய காரியங்களை வளர்ந்து வரோமா, நீங்களே அந்த ஆலயம் சொல்றாரு. அப்ப அந்த ஆலயத்தை நம்ம என்ன பண்ணோம், கெட்டு போகாதபடி பாதுகாத்து. சரி, உங்கள் பொறுமை கவனம்
நன்றி தெரிவிக்கிறேன். இன்றைய நாளில் நம்ம பிரதர் குமார் பிரதர் அவர்கள் ஒரு அருமையான செய்தியை சொல்லியிருக்கார். அதான் நம்ம இந்த உலகத்தில் எது நமது எவ்வளோ சம்பாதிச்சாலும் நகை நட்டு காசு அந்த உலகம் அதை நோக்கி தான் போகுது. ஏன்னா இது உலகத்தின் கடவுள் யாருன்னா சாதான் பிசாசானவன். அவனோட கண்ட்ரோலில் இருக்கிறதுனால ஜனங்கள உண்மையானது எதுன்னு தெரியாம அவங்க பாட்டுக்கு அவங்க இருக்காங்க. ஸோ நமதுன்னு நம்ம நினைக்காம வசனத்தை படிச்சு இன்னைக்கு கொடுத்த செய்தி என்ன சொல்லிச்சு நம்மளுக்கு, அதன் வழியா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், ஸோ அதன் வழியா நம்ம கடந்து செல்லணும். செகண்ட் ஆலயம்னா வெறும் கட்டடங்கிறது எல்லாரும் ஆலயம்னா அதுதான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா ஆலயம் இல்லை, அது இல்லை. உண்மையான ஆலயம் நம்ம தான், நம்ம எல்லாரும் தான் உண்மையான ஆலயம். அந்த ஆலயத்தை நம்ம சுத்தமா வச்சுக்கணும், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு இது. இதை அருமையான செய்தியை கொடுத்த சகோதரர் குமார் பிரதருக்கு நன்றி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பாடலை வழிநடத்தும்படி ஜோசப் பிரதரை அழைக்கிறேன். பாடல் பாடலில் 172ஆம் பாடல் ஆதி பாடல். மரித்தார் இயேசு உயிர்த்தார், மரணமுள்ளவர்கள் என்றும் உயிர் பெறவே, மகிமை நிறைந்த தேவன் மூன்றாம் நாளில் அவரை எழுப்பினாரே. மரித்தார் இயேசு உயிர்த்தார், நிலத்தில் விதை ஒன்று புதைந்தானே, நிறைந்த கனிகள் அது தருமே. நிலத்தில் விதை ஒன்று புதைந்தானே, நிறைந்த கனிகள் அது தருமே. சிலுவையில் இயேசு உயிர்த்தெழுந்தார், எங்கே பல கோடி மாந்தர்கள் உயிர் பெறவே. சிலுவையில் இயேசு உயிர்த்தெழுந்தார், எங்கே பல கோடி மாந்தர்கள் உயிர் பெறவே. மரித்தார் இயேசு உயிர்த்தார், பாவத்தின் அடிமையில் இருந்த நம்மை விடுவிக்க இயேசு பாவமானார். பாவத்தின் அடிமையில் இருந்த நம்மை விடுவிக்க இயேசு பாவமானார். ஐஸ்வர்யமானவர் நமக்காக அன்று சிலுவையில் தரித்திரரானாரே. ஐஸ்வர்யமானவர் நமக்காக அன்று சிலுவையில் தரித்திரரானாரே. மரித்தார் இயேசு உயிர்த்தார், ஒளியின் ஆட்சி உலகத்தில் பிறந்தது, இருளின் ஆட்சியை மறைந்திடவே. ஒளியின் ஆட்சியை உலகத்தில் பிறந்தது, இருளின் ஆட்சியை மறைத்திடவே. உண்மையின் மகிழ்ச்சி பிறந்திடவே, நம் வல்லவர் இயேசு உயிர்த்தெழுந்தார். உண்மையின் மகிழ்ச்சி பிறந்தவே, நம் வல்லவர் இயேசு உயிர்த்தெழுந்தார். மரித்தார் இயேசு உயிர்த்தார், என்றும் உயிர் பெறவே. மகிமை நிறைந்த தேவன் மூன்றாம் நாளில் அவரை எழுப்பினாரே. மரித்தார் இயேசு உயிர்த்தார். பாடலை வழிபடுத்த சகோதரருக்கு நன்றியும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது 5 ஆவிக்குரிய விஷயத்தில் கர்த்தரின் பந்தின்றது முக்கியமானது.
கர்த்தரின் பந்தியை வழிநடத்தும்படி இமானுவேல் பிரதரை அழைப்போம். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் தேவன் இந்த வாரத்தின் முதல் நாளிலே என்னையும் நம்மையும் சேரும்படியாய் தேவன் நமக்கு ஜீவனையும் பலனையும் ஆரோக்கியத்தை தந்து நம்ம தேவனை மட்டுமாய் நடத்தினார். நாம் தேவனுக்கு நன்றியுள்ளவர்களாய் வாழ வேண்டும். சங்கீதம் 50:23 வாசிக்கிறோம், ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறார், தன் வழியை செவப்படுத்த தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன். தேவன் நம்ம இடைவிடாமல் ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். வாரத்தின் முதல் நாளிலே தவறிவிடக்கூடாது. ஏசி 58:13-14 சொல்ல, என் பரிசுத்த ஓய்வு நாளில் உனக்கு இஷ்டமான செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமல் உனக்கு இஷ்டமான செய்யாமல் சொந்த பேச்சை பேசாமல் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிழ்வு நாள் என்று சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் அப்பொழுது கர்த்தரின் மனமகிழ்ச்சியாக இருப்பாய். பூமியின் உயர்ந்த இடங்களில் உன் ஏறி இருக்கும்படி உன் தகப்படி யாக்கோபுடைய சோத்தாளர்களை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு இருந்த இஸ்ரவேலுக்கு சொன்னார். அன்னைக்கு குடும்பத்தோடு கல் அடித்து சாவடித்துவார்கள். ஆனால் தேவன் நமக்கு இந்த வாரத்தின் முதல் நாளிலே விசேஷித்த நாள், ராபோஜனம், காணிக்கை, ஆராதனை எல்லாமே நமக்கு ஒரு பண்டிகை தேவன் இந்த நாள் தான் கொடுத்திருக்கிறார். அநேகர் பண்டிகை கொண்டாடுறாங்க, அதெல்லாம் பண்டிகை கிடையாது. இதுதான் நமக்கு பண்டிகை. இதை நாம் கொண்டாடும்படியாய் தேவன் நமக்கு உதவி செய்தார். சங்கீதம் 102 வாசித்து பாருங்கள். மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சந்நிதி முன் வாருங்கள். அவருடைய சந்நிதி முன் வரும்படியாய் தேவன் நமக்கு கிருபை செய்தார், நமக்கு சந்தோஷத்தை தந்திருக்கிறார். அதனாலே அப்பத்துக்காகவும் ரசத்துக்காய் நாம் காத்திருக்கிறோம். அதை பெற்றுக்கொண்டு இதன்படி நாம் வாழ வேண்டும் என்று நாம் ஒப்புக் கொடுப்போம். 1 கொரிந்தியர் 11:23 வாசிக்கும்படியாய் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். 1 கொரிந்தியர் 11:23-24 நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தான் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிக்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இவை செய்யுங்கள் என்றார். அப்பத்துக்காய் ஒருவர் செபிக்கும்படியாய் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். செபிக்கும்படியாய் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஜெபிக்கலாம். மகா பரிசுத்தத்தில் வாசமாயிருக்கும் பரலோகத்து தூய பிதாவே, துதிக்கும் கனத்துக்கும் பார்க்கிறீரே, மகிமையும் வல்லமையும் நீதியும் நிறைந்தவரே, அப்பா இம்மட்டமாக உங்களுடைய வார்த்தை கேட்கும்படி எங்களுக்கு கிருபை செய்தீர், அதற்காக நன்றி அப்பா. இதோ அப்பத்தை உங்களுடைய பாதப்படியில் வைக்கிறோம், அதை தொட்டு ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்களை தாழ்த்தி உயர்த்தி கெஞ்சுகிறோம் அப்பா. இதில் பங்கு பெறுகிற ஒவ்வொரு சகோதர சகோதரையும் எங்களையும் ஆஸ்வதிக்க வேண்டும் என்று மீண்டுமாக எங்களை தாழ்த்தி உயர்த்தி கெஞ்சுவானாங்க. இந்த ஜெபத்தையும் இந்த விண்ணப்பத்தையும் உங்களுடைய ஒரே பேரான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அப்படின்னு என்ன வண்ணமாக 1 கொரிந்தியர் 11:25 வாசிக்கும்படியாய் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். 1 கொரிந்தியர் 11:25 போஜனம் பண்ணிய பின்பு அவர் அந்தபடியை பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ரசத்துக்காய் ஒருவர் செபிக்கும்படியாய் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோகத்தின் பரிசுத்த நல்ல பிதாவே, இந்த அருமையான மனமகிழ்ச்சியான நாளை நீர் எங்களுக்கு தந்து ஆசீர்வதிச்ச கிருபைக்காக நன்றி பிதாவே. உம்முடைய வல்லமை, உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கம் எத்தனைது என்று நாங்கள் உம்முடைய வசனத்தின் மூலியமாக கண்டோம் அப்பா. இதோ எங்களுக்காக, எங்கள் பாவங்களுக்காக உமது நேசகுமாரனை இதோ அந்த கல்வாரி சிலுவையில் அடிக்கிறதுக்கு முன்பாக அவர் பட்ட பாடுகளை தியானிக்கும்படி எங்களை ஆசீர்வதிச்ச கிருபைக்காக நன்றி தகப்பனே. இதோ தகப்பனே, இயேசு கிறிஸ்துவை சாட்டையால் அடித்தார்கள், அவர் சரீரம் கிழிக்கப்பட்டது, அதற்கு மாதிரியாக வைத்த அப்பத்தை நீங்க ஆசீர்வதிச்சது போல தகப்பனே, அவர் எங்களுக்காக, எங்கள் பாவங்களுக்காக இதோ தகப்பனே சிந்தின ரத்தத்துக்கு மாதிரியாக வைத்திருக்கிற திராட்சை ரசத்தை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இதை நாங்கள் பகிரும்போது ஏதோ தானம் என்று பகிராமல்
கிறிஸ்துவின் பாடுகள் என்னதென்று உணர்ந்து இதனை பங்கு பெறும்படி எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துங்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். யாராவது கிறிஸ்துவின் சரீரம் ரத்தம் வரவிட்டால், நீங்கள் பங்கு பெறாவிட்டால் கைக்குள் தூக்கும்படியா என்பதை கேட்டுக்கொள்கிறேன். ஒரு தவறிவிடாதபடி இதை கவனமாய் நாம் நடக்க வேண்டும். இப்பொழுது காணிக்கை நேரமா இருக்கிறபடியால் 2:9-7 வாசிக்கிறோம். அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கும் தேவன் பிரியமாயிருக்கிறார். தேவன் பிரியமாயிருக்கிறார். நமக்கு வேலையை தந்தார், நமக்கு ஜீவனை தந்தார், எல்லாம் அவரால் தான் பெற்றுக்கொண்டோம். வசனத்தை சொன்னார், அவரால் பெற்றுக்கொண்டோம். அவருடைய நாமத்துக்கு நாம் என்ன பண்ணோம்? உண்மையா உத்தம மனப்பூர்வமாய் செய்யணுமா? லேவியர் 20:23 சொல்லுது, கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலி செலுத்துவாங்க, அதை மனப்பூர்வமாய் செலுத்துவாங்க. அதே போல மனப்பூர்வமாய் தேவனுக்காய் கொடுங்கள். அதை கட்டாயமா இல்லை, நான் கேட்க கூடாது, அதை கேட்டா தப்பு. வசனம் என்ன சொல்லுவது, அதன்படி தான் பேச வேண்டும். 1 Peter 4:11, ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கின்படி போதிக்கடவன், ஒரு உதவி செய்தால் தேவன் தந்தனும்படி வெள்ளத்தின்படி செய்ய கடவன். எல்லாவற்றிலும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் மகிமைப்படுவாய் செய்வீர்களாக. தேவன் மகிமைப்படும்படியாய் நாம் செய்வோம். தேவனை மகிமைப்படுத்துவோம். காணிக்கை நேரமாக இருக்கிறபடியால் காணிக்கை சகோதரன் பெரும்படியா என்பதை கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து ஜோசப் சார் அடுத்தபடி அன்பை கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தரின் பந்தியில் வழிநடத்த பிரதருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு பிரதரை, ஜோசப் பிரதரை அழைப்போம். தேவனுடைய பிள்ளைகள் உங்கள் யாவருக்கும் நம் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமா இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது நம்ம நிறைவான ஜெபத்துக்குள்ளாக போகலாம். அறிவிப்புகள். ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணிக்கு ஆராதனை தொடங்குகிறது. 9லிருந்து 10:30 வரைக்கும் அனைவரும் ஆராதனையில பரிபூர்ண ஆராதனை பங்கு பெறும்படி உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இன்னொன்று, சபையில இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காகவும் நம்ம ஜெபத்துல விண்ணப்பங்களை வைக்கலாம். சிறு பிள்ளைகளுக்காகவும், வாலிப பிள்ளைகளுக்காகவும், சரீரத்துல பலவீனமா இருக்கிறவங்களுக்காகவும் நம்ம ஜெப விண்ணப்பங்களை தேவனிடத்துல வைப்போம். இன்னொன்னு மிக முக்கியமானது, சபையின் வளர்ச்சி. இன்னைக்கு அநேக ஆத்துமாக்கள் சேர்ந்திருக்கிறது தேவனுக்கு மகிழ்ச்சியா இருக்கும். இப்படியாப்பட்ட காரியங்களை இன்னும் நம்ம முன்னாக செல்லுவோம். சபையின் வளர்ச்சி நம்ம எப்போது சிந்திக்குவோம். நிறைவான ஜெபத்துல நம்மளை வழி நடத்தும்படி குமார் பிரதரை சபையின் சார்பாக அழைக்கணும். ஜெபிக்கலாம். வானாதி வானங்களில் வீற்றிருக்கும் பரலோகத்து தூய பிதாவே, துதிக்கும் கனத்துக்கும் பாத்திரரே, மகிமையும் வல்லமையும் நீதியும் நிறைந்தவரே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, எங்களை உண்டாக்குனவரே, அப்பா உமக்கும் கனம் மகிழ் ஸ்தோத்திரத்தை அனைத்தும் உம்முடைய பாதப்படி வைக்கின்றேன். வானம் உமது சிங்காசனம், பூமி உமது பாதப்படியா இருக்கிறது. அப்பா, அப்பேற்பட்ட காரியங்கள் நீர் விலக்கி எங்களை நீர் தேர்ந்தெடுத்து உம்முடைய சத்திய வசனத்துக்குள் ஜனப்பித்திருக்கிறீர். இதோ உம்முடைய சத்திய வசனத்தை கேட்ட நாங்கள் அனைவரும் நாங்கள் என்று சொல்லாமல் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து உங்களுடைய சத்திய வசனம் எங்களை போஷிக்கிறது, உங்களுடைய சத்திய வசனம் எங்களை பலப்படுகிறது, உங்களுடைய சத்திய வசனத்தினால் நாங்கள் ஐஸ்வர்யமாகுகிறோம், நீரே இதை தந்தருளுகிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டு நடக்கும்படி ஒவ்வொருவருக்கும் கீழ்ப்படிதலும் எங்களுக்கும் அப்பேற்பட்ட ஞானத்தை கொடுத்து கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு நடக்கும்படி எங்களை பலப்படுத்துகிறாச்சா. வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரியும் குடும்பங்களையும் பேர்பராக தொட்டு ஆசீர்வதித்து நாங்கள் வெறுமையாய் வந்தும் வெறுமையாய் செல்லாதபடி உங்களுடைய சத்திய வசனத்தை சுமந்து செல்லுகிற பாக்கியத்தை கொடுத்தீர் என்று நம்பி விசுவாசத்தோடு செல்லும்படி எங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்த ஆண்டவரே. விசேஷமாக நீர் படைத்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களையும் உடைய பாதப்படியில் ஒப்புவிக்கிறோம். அவர்களுக்கு தேவையான உடுத்த உடையும் உணவும் தந்தரல வேண்டும் என்று சமூகத்தை நோக்கி கெஞ்சி மண்டாடுகிறோம். திக்கெற்றுள்ள அனாதிகளும் விதவைகளும் குருடலும் சோடலும் சப்பானிகளும்
பிணியாளிகளும் எல்லோரும் உடைய பாதப்படியில் ஒப்புவிக்கிறோம் ராஜா. எல்லோருடைய தேவைகளை சந்திக்க வேண்டும் என்று எங்களை தாழ்த்தி முயற்சி கெஞ்சுகிறோம். நாங்கள் கேட்பது முன்பதாக நீர் உண்டாக்குனவர் எல்லா காரியங்களும் நேர்த்தியா செய்து முடிக்கிறீர். கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறீர். எங்கள் வேண்டுதல் விண்ணப்பம் உடைய பாதப்படியில் இருக்கிறது. கேட்ட விண்ணப்பங்களையும் எங்களையும் உள்ளடக்கி இருக்கிறோம் ராஜா. நாங்கள் வேறுபட்டவர்களும் நாங்களும் அதில் ஒருவராக இருக்கிறோம். இன்னும் அநேக தேசங்களில் சண்டைகளும் யுத்தங்களையும் கேள்விப்படுகிறோம். தேவனே, நீ சமாதானத்து தேவன், எல்லோரும் சமாதானம் காணும்படி செய்வீர் என்று நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம் ராஜா. இன்னுமா கூட இந்த சபை வளர்ச்சிக்கு சபைகள் செய்கிற முயற்சியில் உம்முடைய பலம் இருக்கட்டும் தேவனே. எங்கள் பலவீனங்களும் பலம் கூடமாக இருந்து இந்த சபை வளர்ச்சி பெற்று கிறிஸ்துவ சபை விவேக் நகரில் இருப்பது உம்முடைய சித்தமாக இருப்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் எண்ணி அதன்படி ஜீவிக்க எங்கள் ஒவ்வொருவரும் பலப்படுத்த நாங்கள் ஒவ்வொருவரும் முயற்சி செய்ய நாங்கள் ஒவ்வொருவரும் ஒரு கருவியாக பயன்படுத்த எங்களையும் பயன்படுத்த தேவனே. எங்களை தாழ்த்துகிறோம், முயற்சி கணிச்சோம். இது ஒவ்வொரு மேல் விழுந்த கடமை என்று அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக நீ பேசின சத்தியத்தின்படி இது எங்கள் மேல் விழுந்த கடமை என்று நாங்கள் செய்யத்தக்க எங்களை பலப்படுத்துகிறாச்சா. எங்கள் இருதயத்தை பலப்படுத்த இந்த ஜெபத்தையும் இந்த விண்ணப்பத்தையும் ஒரே பேரான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக ஏறெடுக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.